ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பக்தி அவியலை குழுமியிருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே மற்றும் பக்திமான்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலைக்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். குறிப்பாக நடுவர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும், எதிரணியான சூழத்தாழ்வான் அணியினருக்கு என் இரண்டாம் கண் வணக்கத்தையும், வெற்றிக்கணியை சுவைக்க இருக்கும் நமது அணியான முதலியாண்டான என் வாதத்தை துவங்குகிறேன். சிறந்த பக்திமானான ராமானுஜனுக்கு நிறைய திருநாமங்கள் உள்ளன. அந்த திருநாமங்களை நமது காது மீற கேட்போம். இளையாழ்வார் என்று பெரிய திருமலை நம்பிகளாலும், பூதபுரீசர் என்று ஆதிகேசவ பெருமாளாலும், முதல்வன் இவன் என்று ஸ்ரீ ஆலவந்தாராலும், எதிராஜர் ராமானுஜமுனி என்று காஞ்சி பேரருளாளனாலும், உடையவர் என்று பெரிய பெருமாளாலும், எம்பெருமானார் என்று திருக்கோட்டியூர் நம்பிகளாலும், திருப்பாவை ஜீயர் என்று பெரிய நம்பிகளாலும், லட்சுமணமுனி என்று திருவரங்க பெருமாள் அரையராலும், சடகோபன் பொன்னடி என்று திருமாலை ஆண்டானாலும், ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று கலைமகளாலும், தேசிகேந்திரன் என்று திருவேங்கட முடையானாலும், கோயில் அண்ணன் என்று கோதை நாச்சியாராலும் அழைக்கப்பட்ட விண்ணரசை மன்னவருக்கு வாங்கி தரும் பொருட்டு விண்ணகரம் பெற்று நன்னகரம் வந்து ஈடு அணையற்ற ஜெகதாச்சாரியமான பெருமது வள்ளல் நம் ராமானுஜர். பல அவதாரங்களில் பகவானும் சாதிக்காத பல அருட்செயல்களை நம் ராமானுஜன் ஒரே பிறவிலேயே செய்துள்ளார். ஜெகதாச்சாரியார் என்றும் ராமானுஜருக்கு பஞ்சாச்சாரிய பதாசிரை என்று 5 ஆச்சாரியர்கள். அவர்கள் முறையே பெரிய நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், திருமாலை ஆண்டான் ஆகும். அவர்கள் எல்லோரையும் விட ஆளவந்தாரிடம் அவருக்கு இருந்த பக்தி அளவற்றது. ஆளவந்தார் கட்டளைப்படி ஒவ்வொரு ஆச்சாரியரும் ராமானுஜருக்கு சம்பிரதாய விஷயங்களையும் ரகசியார்த்தங்களையும் உபதேசித்தனர். அவருடைய ஆச்சாரிய மற்றும் சிஷ்ய பக்தியின் மூலமாக அவர் எந்த அளவுக்கு பக்தி மார்க்கத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் என்பதை சில சம்பவங்கள் மூலம் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர் ராமானுஜர் பக்தியோடு தமிழ் வளத்தை பெருக்கி விழுதுவிட்டிருந்த வைணவம் ஒரு பொழுதும் பழுதுபடாமலும் காத்திருந்தார். இப்போது சம்பவம் மூலமாக சிலதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருக்கோட்டியூர் நம்பி இடத்தில் ரகசியாதாரங்களை தெரிந்து கொள்வதற்காக இவர் திருக்கோட்டியூர் சென்றார். அங்கு உள்ளவர்களிடம் திருக்கோட்டியூர் நம்பியின் திருமாளிகை எங்கே என்று கேட்க, அவர்களும் அவருடைய திருமாளிகை எங்கே என்று சொல்ல, இவரும் தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டே சென்றார். ஒவ்வொரு முறையும் திருக்கோட்டியூர் நம்பி மீண்டும் மாறும் என்று விளைத்தார். அதை இவர் மன உறுப்போடு ஒருவரை கூட இந்த மூஞ்சி காமிக்கலாம் அப்ப இல்ல. அது என்னன்னா அது பக்தியின் வெளிப்பாடு. இந்த மாதிரி ஒரு முறை இருமுறைலாம் இல்ல, 18 முறை தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டே சென்றார். பக்திக்கு கிடைத்தது வெற்றி ஆம். கடைசியாக ரகசியாதாரங்களை கற்றுக்கொண்டார் திருக்கோட்டியூர் நம்பியிடம் இருந்து. திருக்கோட்டியூர் நம்பி அடிக்கடி திருவரங்கம் எழுந்தருளி இதற்கு அர்த்த விஷயங்களை உபதேசம் செய்வார். அப்படி அவர் வந்து திருவரங்கம் வந்து திருக்கோட்டியூர் திரும்பி செல்லும் போது ராமானுஜரும் அவருடன் பாதி தூரம் வரை வந்து வழிநடத்தி வைப்பார். பாதி தூரம் அப்படின்னா திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் வரைக்கும். இதை என்ன சொல்றது அப்படின்னா ஆச்சாரிய பக்தி, ஆச்சரியப்பட வைக்கும் பக்தி. ராமானுஜர் அதே காலங்களில் திருவரங்க கோவிலில் பல சீர்திருத்தங்களை செய்தார். அப்போது அது எல்லாருக்கும் பிடிச்சிடாது. சீர்திருத்தம் பண்ணும்போது அதை எதிர்க்கிறது நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி எதிர்ப்பவர் சிலர் அவர் மாதகரத்தில் விஷமிட்டு அவரை கொலை செய்ய முயற்சித்தனர். இதை பார்த்த ராமானுஜர் மனத்திலேயே இருந்து உபவாசம் இருந்தார். மாதகரம் செல்லவில்லை. இதை கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை காண திருவரங்கம் வந்தார். அப்போது ராமானுஜர் அவரை எதிர்கொண்டு அழைத்தார். அப்போது சூடு மணல் கூட என்றும் வராமல் அவர் தண்டனைத்தார். அப்போது திருக்கோட்டியூர் நம்பி அவரை எழுப்பி விடாமல் அவர் தண்டன் பண்ணிருக்கிறது அப்படியே விட்டுட்டார். யாராவது ஒருத்தர் வந்து அவரை ஏதாவது பண்றாங்களா, யாராவது அவருக்கு சிஷ்யன் இருக்காங்களா பார்க்கலாங்கிறதுக்காக. அப்போ கிடாமி ஆச்சான் வரார், இவருடைய ராமானுஜருடைய சிஷ்யன். வந்த உடனே அவருக்கு பொறுக்க முடியல. கருமுக மாலையை வெயிலில் கற்க விடலாமா என்று கண்ணீர் மல்க கூறி ராமானுஜரை தூக்கி விட்டார். அப்போ திருக்கோட்டி நம்பி சொல்றார், எனக்கு வந்து அவரை எழுப்பிடாம முடியாமலாம் இல்ல, அவருக்கு யாராவது சிஷ்யன் நல்லபடியா சிஷ்யன் இருந்தாலும் அமையறாங்களான்னு பார்க்கலாங்கிறதுக்காக நான் இவ்வளவு நேரம் இருந்தேன். இப்ப நீங்களே வந்துட்டீங்க. சோ நீங்களே ஏக மாதவரமா இருப்பீங்க
சொல்ற கிடாம்பியாச்சான் ராமானுஜர் மேல. இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். எல்லாருக்குமே ஆச்சாரிய சிஷ்ய பக்தி இதுல மிக எல்லாருக்கும் புரியுற மாதிரி இதுல ஒரு பக்தி. அடுத்தது இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். ராமானுஜர் திருமாலை ஆண்டானிடம் திருவாய் மொழி கேட்கும் போது சில இடங்களில் திருமாலை ஆண்டான் மாற்றி உரைத்தார். இதை கேட்ட ராமானுஜர் ஆளவந்தார் எப்படி நிர்வாகத்தை பண்ணார் என்றதை குறுக்கிட்டு சொல்றார். அவர் அப்போ திருமாலை ஆண்டான் சொல்றார், நீங்க ஆளவந்தாருடைய சர்வ திருக்கணியை மட்டுமே தரிசித்தது உண்டு. அப்படி இருக்க அவருடைய அர்த்த விஷயங்களை எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீர் என்று அவருக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதுக்கு ராமானுஜர் சொல்றார், நான் ஆளவந்தாரின் ஏகலைவன் என்பாராம். அவர் மேல அவ்வளவு பெரிய பக்தி, அவர் மீது கொண்ட பக்தியினால் அவரின் மனோரதத்தை பூர்த்தி செய்வேன் என்று சபதமும் எடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் பக்திக்கு இன்னொரு வெளிப்பாடு, தனக்கு ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தம் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கொள்ளிடத்தில் அவர் குளிக்க போகும் இடத்திற்கு பக்கம், அதாவது ஆளவந்தாரின் திருவரசு பக்கமே அவருடைய இடத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த ஆச்சாரிய பக்தியை காண்பிக்க இதற்கு மேல் எந்த உதாரணமும் தேவையில்லை. ஆனா எங்க வீட்டில் நிறைய உதாரணம் இருக்கு. நானும் சொல்ல போறேன், இவங்களும் சொல்லப்படாம். நம்ம எல்லாரும் கேட்போம். அடுத்த சம்பவம், தேசாரம் செச்சினவன் சீர்வடிவை நோக்குபவன் என்று மாமுனிகள் உரைத்தது போல் ஆச்சாரிய பக்தியோடு சிஷ்யனானவன் ஆச்சாரியின் சீர்வடிவு, அதாவது அவருடைய உடல் நலத்திலும் பக்தி இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். இதையும் நம்ம ராமானுஜர் நல்லாவே செஞ்சிருக்கார். அதாவது திருவரங்க பெருமாள் அவையரிடம் அர்த்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக 6 மாசங்கள் அந்த பாசுரம் சேமிக்கும் காலங்களில் பக்குவமாக பால் காய்ச்சி கொடுத்தல், அனுரூபமாக மஞ்சள் காப்பு அரைத்து கொடுத்தல் போன்ற கைகளை எல்லாம் செஞ்சு வந்தார். அந்த மாதிரி ஒரு தடவை மஞ்சள் காப்பு அரைத்து கொடுக்கும் போது அவருடைய கண் பார்வையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு இவருக்கு. உடனே அதை அந்த மஞ்சள் காப்பை எடுத்து வச்சுட்டு இன்னொரு மஞ்சள் காப்பை அரைச்சு கொடுத்தார். இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பயங்கரமான சந்தோஷம். இவருக்கு திருவரங்க அழையாருக்கு உடனே அவர் சொல்றாரு, என் சர்வ சொத்தையும் கொள்ளை கொள்ளவோ நீங்கள் வந்து இந்திரமானரே உங்களுக்கு ஒரு சர்வ புருஷார்த்தம் அருள்கிறேன் என்று அவருக்கு ஏவனும் மற்றறியாத மதுர கவிகள் போடினம் என்று உயர்ந்த ஆச்சாரிய நிஷ்டையை போதித்தார். என்ன பக்தி இது! வெறும் வார்த்தைகளால் இதை சொல்ல இயலாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் சுவாமி, நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கணும். அவர் ஆச்சாரியர் சொன்னதை மட்டும் செய்யல, ஆச்சாரியர் சொல்லாததையும் செஞ்சிருக்கார். சோ இந்த காலத்துல அதுக்கு பேர் வந்து கெமிஸ்ட்ரி, அந்த காலத்துல அதுக்கு பேர் பக்தி. அவர் பண்ணது வந்து குறிப்பாக அப்படியே அவர் வந்து அதை பண்றாரு. இன்னொரு சம்பவம், நமக்கு ஒருவரிடம் ஏதாவது வேலை ஆகணும்னா கையை பிடிக்கும், இல்ல அவருடைய காலை பிடிக்கும். கையை பிடிச்சா தட்டு விட்டுலாம், கால் பிடிச்சா அந்த மாதிரி தட்டு விட முடியாது. எட்டை இருந்த குருவை இறையன்று என்று வீட்டுவோர் கனவை விருப்புறுதல், கொட்டரத்தன் கண் செம்பலித்திருந்து கைப்படுத்தி நீர் தூவி அமுதத்தை பாற்றிப்பார் என்று. நம் கண் முன்னாலேயே குரு இருப்பான், ஆனா நம்ம குருவை பார்க்காம மேலான பகவானை அடைய விரும்பல் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்த வந்து கண்ணை மூடிட்டு கையில இருக்க தும்புல தண்ணி இருக்கிற கீழே கொட்டிட்டு பயங்கர தாகமா இருக்கு, மழை நீரால் வேகத்திலிருந்து தண்ணி பிடிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. அதான் இதோடைய அர்த்தம். அதனால நம்ம என்ன பண்ணணும், குருவை ரொம்ப கட்டுப்பிடிச்சுக்கணும். நேர பெருமாள்கிட்ட போகணும் இல்லாம அந்த ஆச்சாரிய பக்திக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதையேதான் ராமானுஜர் கோஷ்டியில விபீஷ்ண சரணாகதியை சாதித்துக் கொண்டிருந்தார். அப்போது என்ன ஆச்சு, சடக்கென்று பிள்ளை உடங்காவல்லி தாசன் வெளியேற உட்பட்டார். உடனே ராமானுஜர் கேட்கிறார், ஏன் வெளியே போற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சுவாபிமானத்தை விட்டு பெருமாள் திருவடியே தஞ்சம் என்று வந்த விபீஷ்ண ஆழ்வாரையே சுக்ரீவன் போன்றோர் தடுத்தனர். நான்லாம் எந்த மூளைக்கு என்னெல்லாம் என்னால பகவானுக்கு என்ன செய்ய இயலும் அப்படின்னு கேட்கிறார், கண்ணீர் மல்க. உடனே ராமானுஜர் சொல்றாரு, தாசரே கவலை வேண்டாம், எனக்கு பெரிய நம்பி உண்டு, உமக்கு நான் உண்டு. அவனோட ராமன் கோஷ்டி, நீரோ ராமானுஜர் கோஷ்டி அப்படின்ட்டு சமாதானம் சொல்றார். இந்த சிஷ்ய பக்தி என்ன சொல்வது. அப்புறம் இன்னொரு சம்பவம், சிந்தையினோடு கரங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்த முற்காதது கண்டு இவன் என்னென்ன கண்டுவிடால் தந்த அரங்கணம் தன் சரண் தந்திலன் காணந்து என்று ராமானுஜன் வந்தெடுத்தனன் என்ற என்னையே. ஒரு நாள் ராமானுஜன்
ராமானுஜன் தன்னுடைய மரத்திலே ஒரு ஊமைக்கு பேச முடியாத வாய் பேச முடியாத ஊமைக்கு செய்கையினாலே என்னுடைய திருவடிகளிலே பட்சியும் என்று காட்டி செய்கையிலே காட்டினார். இதை கவனித்துக் கொண்ட கூடத்தாழ்வான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார். ஆதங்கப்பட்டாலும் அவர் ஆச்சாரியர்கள் அவர் ஒரு வக்கீல் அவரே நடத்துகிறார். நம் ராமானுஜன் என்னும் ஆச்சாரியனோ கிருபாபாதர் பிரசன்னாச்சாரியர் ஆகின்றே. அதாவது அடிப்படை ஞானம் அனுஷ்டானம் இது பெரியவர்களுக்கு மட்டுமே உபதேசம் காட்டி அருளாமல், அதாவது யார் மாதிரி அல்லுவிற்கு பிரசன்னாச்சாரிகள் போன்று ஓராம் வரி என்னும் சமையை அறுத்து ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொல்கிறார். என்னது? ஆசைவையும் அதுபோலும் பக்திவையும் அதுபோலும். அதனால் அன்றோ அழியோங்கள் உயிர்ந்தோம், அதனால் அன்றே அறங்கள் உயிர்ந்தான். இப்படியான ஆச்சாரிய அத்தியந்த பக்தி கொண்டதான் கூரேசன். ஆச்சாரியரை விட வயதில் மூத்தவராய் இருப்பினும் ஆச்சாரியரை நொடிப்பொழுதும் சிந்தையில் கீழிறக்காத இந்த திருவுற்றை என்ன என்பது கூரேசனை அணுக்க மாணவராய் பெற்ற உடையவர் நற்பேரா, ராமானுஜனை அணுக்க ஆச்சாரியனாய் பெற்ற கூரேசன் நற்பேரா. மற்றொரு சம்பவம். ஒரு சமயம் அரங்கநாதன் புறப்பாடு ஜம்புகேஸ்வரர் கோயில் பக்கத்திலே நடந்தது. அப்போது பெரும் மழை பெய்தது. அப்போது ராமானுஜர் சொன்னார், அரங்கநாதனை ஜம்புகேஸ்வரர் கோயில் செய்ய சொல்லிவிட்டு இவர் வெளியே நின்றார். அப்ப நல்ல மழை, இவர் மழையிலேயே நடந்துட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், ஏன் சுவாமி உங்க பெருமாளே கோயிலுக்குள்ள போயாச்சு, உமக்கு என்ன அப்படின்னார். இவர் சொன்னார், அவனோ ரங்காராஜன், ராஜா எங்க வேணாலும் போலாம், நானோ ராணி, நான் உள்ளே போவது முறையாகாது அப்படின்னு சொன்னார். இதுல என்ன அப்படின்னா, மற்ற தேவதாவிடம் தேசம் இல்லை, உங்களுடைய தேவதாவிடம் பக்தியும் மற்ற தேவதாவிடம் மரியாதையும் செலுத்துங்கள். இதை அவர் எடுத்துக்காட்டா அன்னைக்கே சொல்லிட்டார், பக்தி பண்ணுவோம் அப்படின்னு. இது ஒரு பக்தி. அடுத்த ஒரு சம்பவம். இப்படிப்பட்ட காரை குரலை வல்லதான ராமானுஜர் தயிர்காய்க்கு மோட்சம் அளித்தார். அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னா, ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளி இருந்தபோது தும்பையூர் கொண்டி என்ற ஒரு தயிர்காரி தயிர் விட்டுட்டு, சாமி எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு நின்றுட்டு இருந்தார். அப்ப ராமானுஜர் என்ன பண்ணாரு, காசு கொடுக்கல. காசு கொடுக்காம கிடாம்பி ஆச்சான பார்த்து அவளுக்கு கலிங்க பிரசாதம் முதல்ல போடு அப்படின்றார். உடனே அவங்களும் சாதிச்சார்கள். கலிங்க பிரசாதம் சாப்பிட்ட மாத்திரத்திலே ஞானம் உண்டாச்சு அந்த பொம்பளைக்கு. அவர் கேட்கிறான், எனக்கு காசு வேண்டாம் சாமி, எனக்கு மோட்சம் முடியும் அப்படின்றார். உடனே இதை கேட்ட சந்தோஷமடைந்த ராமானுஜர் திருவேங்கிடம் உடையான் கடவ என்று சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் கூட, நீங்க எனக்கு ஒரு ஓலை கொடுக்கணும் சாமி அப்படின்னு இன்னும் நின்றுட்டே இருக்கார். உடனே இவர் சந்தோஷமா இன்னும் ஓலையை கொடுக்கிறாரு. இந்த ஓலையை எடுத்துட்டு போய் திருவேங்கிடம் உடையானிடம் கொடுத்து அவர் மோட்சம் அடைகிறார். இதுல என்ன நான் சொல்லுவாருன்னா, இதுல பகவத் பக்தி. ஏன்னா அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி திருவேங்கிடம் உடையானுக்கு ஓலையை கொடுக்க, அவரும் இந்த பொம்பளைக்கு இந்த பெண்மணிக்கு மோட்சம் கொடுக்க, இது ஒரு பகவத் பக்தியின் வெளிப்பாடாக கருதுகிறேன். இன்னொரு சம்பவம். அரங்கனிடம் மோட்சவரம் பெற்று ஆனந்த கூத்தாடி படி கூரேசன் வருகிறார். அப்போது ராமானுஜன் அவரை கவலையுடன் எதிர்கொண்டு, ஆழ்வாரே என்னை விட்டு பிரிந்து போக உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு கூரத்தாழ்வார் சொல்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். பரமபதத்தில் புதிதாக வருபவர்களை அங்குள்ள நித்தியசூரிகள் வந்து அழைப்பது வழக்கம். தாங்கள் முன் சென்று நான் பின் சென்றால் தாங்கள் என்னை அழைக்க வேண்டி வரும். நீங்களோ என்னுடைய குரு, நான் உங்கள் சிஷ்யன். அப்படி இருக்கின்றது சிஷ்யனை குரு அழைப்பது என்பது அபச்சாரமாகும். அதற்காகவே நான் முன் சென்று உங்களை பின்னாடி அழைக்கலாம் பார்க்கிறேன் சொன்னாரு. இது ஒரு நிமிஷம் இருக்கா? இப்படியாக இருக்கிறதுல பக்தியை மட்டுமே சொல்லி நான் முடிச்சுக்கலாம் இருக்கேன். ராமானுஜரின் ஒவ்வொரு செயலிலும், ஏன் அவரது மூச்சிலும் பக்தி மட்டுமே சுவாமித்திருந்தது. பக்தி பக்தி என்று ஒரு முறை இல்லை, 1000 முறை கூறுவோம். ஏனென்றால் உடையவர் பக்தி மார்க்கத்திற்கு மட்டுமே மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். நான் இதை மட்டும் தான் சொல்லல, மிகவும் முக்கியத்துவம் பக்திக்கு மட்டுமே கொடுத்துள்ளார் என்பதை தெல்ல தெளிவாக நம் அனைவருக்கும் ஊர்ஜிதமாகிவிட்டது. இங்கிருந்து செல்லும் போது ஒவ்வொரு மனதிலும் ராமானுஜரின் பக்தி மார்க்கமே எழுந்திருக்கும், சாதித்திருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ராமானுஜர் பகவத் பக்தி, ஆச்சாரிய பக்தி மற்றும் சிஷ்யரிடம் எவ்வாறு பக்தி கொண்டிருந்தார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர் பக்தி கொண்டிருக்கும் அதே வேளையில் அவர் அதை அனுபவித்தார். நாமும் அவருடன் சேர்ந்து அனுபவிப்போமாக. பக்தியிலும் மெய்திலும் மூத்தவர்களும் மற்றும் இளையவர்களும் நிறைந்திருக்கும் இந்த பக்தி அவையிலே அடியேனுக்கும் ராமானுஜரின் புகழ் மாற
வாய்ப்பளித்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசன். நன்றி ஸ்ரீ முகுந்தன் அவர்களே. பக்தி தான் உயர்ந்தது, பக்தியால் தான் நமக்கு முக்தியே கிடைக்கும். அதுவும் ஆச்சாரிய பக்தி இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆச்சாரிய பக்தியை வைத்துக் கொண்டு ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் எப்படி பக்தியோடு இருந்தார் என்றும், ராமானுஜருடைய சிஷ்யர்கள் ராமானுஜர்களோடு பக்தியோடு இருந்தார்கள் என்றும் பல இன்ஸ்டன்ஸை எடுத்து வைத்தீர்கள். அது கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. இதனால் பக்தி மார்க்கம் தான் உயர்ந்தது என்று நீங்கள் இப்பொழுது அடியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது திரு முகுந்தன் அவர்கள் பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்றதுக்கு சில பல உதாரணங்கள் எடுத்துக்கொள்கின்ற நன்றாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்னவென்றால், பக்தி எப்பொழுது பக்தி ஆகிறது? அதாவது அந்த பக்தி நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நமக்கு தேவையான சாதனங்கள் என்ன? அது ஒரு ஞானம். ஞானம் என்பது என்ன? அது நம்ம ராமானுஜர் வேதாந்த விஷயங்களில் அதை பரவாயில்ல குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார். அதனால அந்த இப்போ உதாரணங்கள் சொல்றதுக்கெல்லாம் அந்த ஆச்சாரியர்களோ சிஷ்யர்களோ அவர்கள் அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறார்கள். ஞானத்தை பெற்றதனால் ஞானமானது வேதாந்த விஷயங்கள் தெரிந்து அந்த ஞானம் நமக்கு தெரிகிறது. இப்போ ராமானுஜர் அந்த வேதாந்த விஷயங்களை நமக்கு எளிதாக புரிகிறபடி வேதாந்த சந்திரகம், வேதாந்த தீபம், இது மாதிரி பல நூல்களை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த பக்தியானது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படை தேவை வேதாந்த விஷயத்தை தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு வியூ பாயிண்ட். அதை நம்ம இப்போ அடுத்து பேச இருக்கிறார் திருவாளர் கிருஷ்ணசாமி. அவர் இதை